எவ்ரிவன். நம்ம இப்போ பிஜிடிஆர்பியில் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூனிட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னலாம் பார்த்தோம்னா வந்து ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, டிபையக்கிள் தியரி, கண்டக்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஆக்சுவலி நம்ம தியரி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ்னு வந்து ஒரு பார்ட் இருக்குது. இது என்னென்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் வேர்ட்ஸ். ஸோ இதில் நம்ம சிலபஸ்லேருந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா கொடுத்துருந்தாங்க. டிபையக்கிள் அன்சாகர் தியரி வந்து நம்ம பின்னாடி படிக்கிறோம். கோல்ராஷ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் ஆக்சுவலி நீங்கள் அரினியஸ் தியரி வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த 3 தியரிக்கு முன்னாடி வந்து ஆரிஜின் தியரி என்னென்னா அரினியஸ் தியரி. ஸோ நீங்கள் அரினியஸ்ன்ற வேர்டு ரொம்ப ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்பீங்க. அரினியஸ் பார்த்தீங்கன்னாக்கா அரினியஸ் ஆசிட் பேஸ் தியரி படிச்சிருப்பீங்க. அரினியஸ் கெமிக்கல் கைனடிக்ஸில் அரினியஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் அரினியஸ் தியரி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் டிசோசியேஷன். ஸோ இந்த அரினியஸ் தியரி எதுக்கு அப்ளிகபிள் கேட்டாக்கா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் இட்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். அரினியஸ் தியரியோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் இதை பேஸ் பண்ணி வந்தது தான் வந்து ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா. பட் திஸ் ஒன் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகே, இட் எக்ஸ்பிளைன்ஸ் த வீக் எலக்ட்ரோலைட்ஸோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதனோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் அதனோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், இது 3 என்ன எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத வந்து இந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம் வந்து நம்ம கொடுத்துச்சு. அதை நம்ம அதனோட தியரி ப்ளஸ் அதனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். நம்ம டிபையக்கிள் அன்சாகர் தியரி அண்ட் ஈக்குவேஷன் இன்னும் பார்க்கல. பட் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் கோல்ராஷ்லாம் வந்து இருக்கும். பட் டிபையக்கிள் அன்சாகர் தியரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணும். மெயினாக வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஃபார் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் இந்த தியரியிலேருந்து தான் நம்ம அரைவ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோல்ராஷ்லாம் வரும். பட் கோல்ராஷ்லாம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அண்டு வீக் எலக்ட்ரோலைட்ஸ். மெயினாக வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் தியரட்டிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கிறது அது எல்லாமே வந்து நம்ம கோல்ராஷ்லாவில் வந்து பார்த்தோம். ஏன்னா அட் இன்ஃபினைட் டைல்யூஷனில் ஒரு அயான் வந்து ஒரு செர்டைன் கண்டக்டன்ஸ் வந்து காட்டும். மெயினாக இதை வச்சு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸோட சால்ஸ் வச்சு வீக் எலக்ட்ரோலைட்ஸோட லாம்டா நாட்டியம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனும் பார்த்தோம். அப்புறம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து பார்த்தோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது எல்லாமே வந்து கோல்ராஷ்ல வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போன்றது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ த லெஃப்ட் அவுட் தியரிஸ் ஆர் அரினியஸ் தியரி அண்ட் டிபையக்கிள். அரினியஸ் தியரி வந்து மேபி ஒன் வேர்டில் கேட்பாங்க, அதனால் இந்த தியரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அரினியஸ் தியரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அரினியஸ் வந்து இன் 1884 ஈ ப்ரப்போசஸ் த தியரி ஆஃப் அயனைசேஷன் ஆர் தியரி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் டிசோசியேஷன் அப்படின்ற ஒரு தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த தியரி பிரகாரம் வந்து நிறைய பாஸ்ட்லேட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாஸ்ட்லேட் என்னென்னா when an electrolyte is dissolved in water and the neutral electrolyte molecules it is split up into 2 type of charged particles. அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அயான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அயனைசேஷன். ஒரு எலக்ட்ரோலைட் எடுக்கிறோம், மின்பகுளி எடுக்கிறோம், அதை தண்ணியில் கரைக்கிறோம். அது என்னவா மாறுது வந்து உங்களுக்கு அயனிகளை 2 டைப் ஆஃப் 2 வகையான அயனிகளை கொடுக்குது. அது வந்து நேர்மின் சுமையோட அயனிகள் வந்து நம்ம கேட்டையான் சொல்லுவோம், எதிர்மின் சுமையோட இருந்து ஆனியான் சொல்லுவோம். ஸோ த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் நோன் அஸ் கேட்டையான்ஸ், த நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் ஆர் நோன் அஸ் தி ஆனியான்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன் மாடர்ன் ஃபார்ம் திஸ் தியரி அசியூம்ஸ் த அயான்ஸ் ஆர் ஆல்ரெடி ப்ரெசென்ட் இன் த சாலிட் எலக்ட்ரோலைட். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் நம்ம சால்ட் எடுக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாட்டிஸ்லாம் உங்களுக்கு என்னவா இருக்குது, Na+ அண்ட் Cl- அயான்ஸாக தான் இருக்குது சாலிட் ஸ்டேட்லேயே. ஓகே, பட் ஆனால் கண்டக்டிவிட்டி பண்ணுறது இல்லை. ஏன்னா இது 2 பிரிஞ்சு மூவ் ஆகணும், அப்படின்னா தான் கண்டக்டிவிட்டி வரும். இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து கட்டுப்பட்டிருக்கு. when you place in water என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் லாட்டிஸ் எனர்ஜி உங்களுக்கு பிரேக் ஆகி உங்களுக்கு ஹைட்ரேஷன் எனர்ஜி எக்ஸஸ் ஆகிறதுனால கேட்டையான்ஸ் தனியாக ஆனியான்ஸ் தனியாக வந்து செப்பரேட் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டிசோசியேஷன். அப்போது அயனைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிசோசியேஷன். ஓகே, அந்த ஒரு டேர்ம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சு, டிசோசியேஷன் வேறு அயனைசேஷன் வேறு. இப்போது ஏபின்னு ஒரு நியூட்ரல் மாலிகுல் இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. அது A+ அண்ட் B வந்து ஒரு அயான் பேர் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அயனைசேஷன். ஓகே, இந்த A+ அண்ட் B+ வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால் அட்டாக் இது தனித்தனியாக பிரிக்கிறோம் இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டிசோசியேஷன். ஓகே, ஸோ அப்போது அயனைசேஷன்றது ஒரு நியூட்ரல் வந்து சார்ஜஸ் கிரியேட் ஆகுறது, அந்த சார்ஜஸ் தனித்தனியாக செப்பரேட் ஆகிறது பேர் வந்து டிசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூட்ரல் மாலிகுல்ஸ்க்கும் இந்த டிசோசியேட்டட் அயான்ஸ்க்கும் ஒரு ஈக்லிபிரியம் இருக்குது. there exists equilibrium between the dissociated ions and the undissociated molecules. அதுக்கு we can write the equilibrium constant K equilibrium equal to ஒரு ரியாக்ஷனில் ஒரு ஈக்லிபிரியம் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டிங். 2 ப்ராடக்ட் இருக்குது, ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது. அப்போது
A plus B minus divided by AB இதான் வந்து அந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். Then we define one more quantity. அது என்னன்னா alpha degree of dissociation. இந்த எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜ்ட் அயான்ஸ் இருக்குது டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் அன்டிசோசியேட்டட் மாலிகுல்ஸ் இருக்குது, அந்த ரேஷியோ வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்லுவோம். இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வெரி வெரி லோவாக இருந்துச்சுன்னா நம்ம வீக் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். பாசிட்டிவ் அயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி கேத்தோட். கேத்தோடு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். நெகட்டிவ் அயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆனோட். அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோட். அப்போது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ கேட்டையான்ஸ் வந்து கேத்தோட் பக்கமும் ஆனியான்ஸ் வந்து ஆனோட் பக்கமும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ions are discharged are always in equivalent in amount no matter what are their relative speeds அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்பீடை பொறுத்து அந்த டிஸ்சார்ஜ் வந்து நடக்காது. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். கேத்தோட்லேயும் ஆனோட்லேயும் உங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து நடக்கும். தென் the electrolytic solution is always electrically neutral. Number of cations is equal to number of anions. Like total number of one particular ions, total charge. இப்போ Ca2+ அண்டு Cl- இருக்குன்னா ஒரு கால்சியம் 2+க்கு 2 குளோரின் Cl- தேவை. ஓகே, அப்போ இங்கே 10 கால்சியம் இருக்குன்னா அப்போ 20 குளோரின் வந்து இருந்தால் தான் அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதனால CaCl2 நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ அப்போது சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அப்போ அந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்லைட் ஷோஸ் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். நம்ம ஒரு எலக்ட்ரோலைட் எடுக்கிறோம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆனியான்ஸ் வந்து ஆனோட் பக்கம், ஆனோட் வந்து பாசிட்டிவ். இப்போ ஆனியான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆனோட், அது பாசிட்டிவ் எலக்ட்ரோட். கேட்டையான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், தே மூவ் டுவர்ட்ஸ் தி கேத்தோட். இப்போ கேத்தோடில் உங்களுக்கு டெபாசிஷன் நடக்கும், ஆனோடில் லிபரேஷன் நடக்கும். சம்டைம்ஸ் கேத்தோடில் கேஸாக இருந்தால் அதுவுமே லிபரேஷன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட்ஸில் தான் வந்து உங்களுக்கு இது நடக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து அதில் இருக்க அயான்ஸோட ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். ஸோ இப்போ ஒரு அயான்ஸ் வந்து ஆக்ட் லைக் மாலிக்யூல்ஸ் டுவர்ட்ஸ் த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஓகே, அதுக்கப்புறம் லைக் இப்போது Na+ அண்ட் Cl- 2 அயான்ஸ் இருக்குன்னா இட் will act like a சிங்கிள் மாலிக்யூல். இல்லை மாலிக்யூல் வந்து இட் will act like a 2 அயான்ஸ். ஓகே, ஸோ அப்போது இது வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சொல்யூட். அந்த கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் த அயான். அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இல்லை வீக் எலக்ட்ரோலைட்டா அதை பொறுத்து இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்குது, தென் சைஸ் ஆஃப் த அயான்ஸ், சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ் பொறுத்து இருக்கும். பட் மொபிலிட்டி வந்து இந்த தியரியில் கிடையாது. பட் நம்ம ஏற்கனவே இது ஒரு கான்செப்டாக படிச்சிருப்போம். பட் அரினீஸ் தியரியில் இது சொல்லலை. பட் உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். பட் அரினீஸ் தியரியில் மொபிலிட்டி பற்றி பேசல, ஸ்பீடை பற்றி பேசல. இட் only talked about the nature of the ions, number of ions, size of the ions, charge of the ions. Then இந்த தியரிஸ்க்கான எவிடன்சஸ் எதெல்லாம் வந்து இந்த ஐரினீஸ் தியரியை சப்போர்ட் பண்ணுது. அயான்ஸ் வந்து உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாடி ஸ்டடீஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் NaCl KCl எடுத்து நீங்கள் லாட்டிஸில் பார்த்தீங்கன்னாக்கா லாட்டிஸ் வந்து உங்களுக்கு வெறும் NaCl இருக்காது. Na+ அயான்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் சென்டர்லேயும் Cl வந்து உங்களுக்கு கார்னர்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அடுத்து ஓம்ஸ் லாவோட அப்ளிகபிலிட்டி. மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் எல்லாமே V = IR அப்படின்ற ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸும் V = IRன்ற ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுது. தென் நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நடக்கிற ஆல் த அயானிக் ரியாக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசிப்டேஷன் ரியாக்ஷன், குவாலிட்டேட்டிவ் நடக்கிறதுல எல்லாமே வந்து ஒய் சடனாக உங்களுக்கு ப்ரிசிப்டேட்டில் அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா வந்து ஆல் த ரியாக்ஷன்ஸ் இந்த அக்வஸ் மீடியம் வந்து இட் கிரியேட்ஸ் த அயான்ஸ். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் த அயான்ஸ் வந்து உங்களுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம KCl அண்டு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு இமீடியட்டாக AgCl ப்ரிசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் KNO3 வந்து ஒரு அக்வஸாக இருக்குது. இப்போது உங்களுக்கு KCl வந்து K+ ஆகும், Cl- ஆகும், Ag+ அண்ட் Cl இந்த ரெண்டும் வந்து ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. Ag+ அண்ட் Cl ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு ப்ரிசிப்டேட் வந்து கீழே ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மெயினி இந்த ஆல் த இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் அக்கரிங் த்ரூ த அயான்ஸ் ஃபார்மேஷன். அப்போ அயான்ஸ் வந்து உங்களுக்கு சொல்யூஷனில் வந்து உங்களுக்கு டிசோசியேட் ஆகிறதால அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன்.
ஸோ ஒரு ஆசிட் பேஸ் இது நடக்கிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் என்தால்பி அமௌண்ட் வந்து உங்களுக்கு சம்திங் லைக் 55 அப்ராக்சிமேட்லி கிலோ ஜூல் ஐ கெஸ். அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிபரேட் ஆகும். இது மெயின்லி இட்ஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் H+ ஃப்ரம் தி ஆசிட் அண்ட் OH- ஃப்ரம் த பேசஸ். இது ரெண்டும் எப்போவுமே வந்து ரியாக்ட் ஆகுறப்போ அந்த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த 2 அயான்ஸ் வந்து தான். ஓகே, சாரி. அடுத்து வந்து அப்நார்மல் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம அதை ஏற்கனவே சொன்னோம். அது எல்லாமே டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான்ஸ். அடுத்து கலர் ஆஃப் த சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் காப்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ரெட் இன் கலர். ஓகே, ஆனால் அந்த காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் வந்து உங்களுக்கு Cu2+ வந்து உங்களுக்கு ப்ளூ இன் கலர். நீங்கள் இந்த காப்பர் 2+ வந்து உங்களுக்கு சால்ட்டாக இருக்கிறப்பே அக்வஸ் வாட்டரை ஹைட்ரேட் ஆகுறதுனால உங்களுக்கு ப்ளூ கலர் வந்துடும், CuSO4 5H2O. ஓகே, ஸோ அப்போது அந்த அயான்ஸ் வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து கலர்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான்ஸ். அதே மாதிரி சால்ட் ஹைட்ராலிசிஸ், எலக்ட்ராலிசிஸ், அயானிக் கண்டக்டிவிட்டி, சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து இட் ஃபேவர்ஸ் தி அரீனியஸ் தியரி. ஏன்னா அயான்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கிறதுனால தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. அதேமாதிரி ஆஸ்வால்ட் டைல்யூஷன் தான் ஈவன் தோ வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு அப்ளிகபிளாக இருந்தாலும் பட் அரீனியஸ் தியரியிலேருந்து ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் வந்து வந்துச்சு. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் அரீனியஸ் தியரி. அதிலேருந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எடுத்து ஃப்ரேம்டு ஃபார் த வீக் எலக்ட்ரோலைட்ஸ். பட் இந்த தியரி என்ன சப்போர்ட் பண்ணலாம், இதே பாயிண்ட் தான். ஓகே, ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த வீக் எலக்ட்ரோலைட்ஸ், பட் அரீனியஸ் தியரி ஒன்லி சப்போர்ட் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். அப்போ இது என்ன எதை பற்றி சொல்லாது அரீனியஸ் தியரி வில் நாட் எக்ஸ்பிளைன் அபவுட் தி வீக் எலக்ட்ரோலைட்ஸ். அதே மாதிரி இந்த தியரியில் வந்து அயான்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சால்வெண்ட் வேணும். ஒரு எலக்ட்ரோலைட்டாக நீங்கள் வாட்டரில் போட்டால் தான் வந்து அது அயான்ஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. இட் டிமாண்ட்ஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி சால்வெண்ட். பட் ஆக்சுவலி நீங்கள் ஈவன் எலக்ட்ரோலைட்டாக நீங்கள் மெல்ட் பண்ண இப்போ சோடியம் குளோரைட் சாலிட் இருக்குது, அதை நீங்கள் உருக்கலாம். டெம்பரேச்சர் கொடுத்து உருக்குறப்போ NaCl லிக்விடாக மாறும். அப்போ கூட லாட்டிஸ் சோடியம் லிக்விடாக மாறிச்சுன்னா அப்பயும் அயான்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஈவன் ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயும் வந்து எலக்ட்ரோலைட் கண்டக்ட் பண்ணும், பட் அதை பற்றி இது பேசல. அப்போது ஆல்வேஸ் இட் டிமாண்ட்ஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அக்வஸ் சொல்யூஷனாக இருந்தால் தான் அயான்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது. பட் அப்படி தேவையில்ல, உருக்குனா கூட நம்ம அயான்ஸை க்ரியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸு, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன, பட் நம்ம இந்த மொபிலிட்டி வந்து சம்திங் ரிலேட்டட் டு ஸ்பீட். ஓகே, ஸ்பீட் ஆஃப் த அயான்ஸ். ஸ்பீட் வந்து சம்திங் ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட் நம்பர். அப்போது சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா மொபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ மொபிலிட்டி கான்செப்ட் பற்றி வந்து உங்களுக்கு இந்த அரீனியஸ் தியரி சொல்லலை. இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் த அரீனியஸ் தியரி. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் அரீனியஸ் தியரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வி சி த டிபேக்கல்-அன்சாகர் ஈக்குவேஷன் அண்ட் தியரி பாஸ்ட்லேட்ஸ், அதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அந்த ரெலவெண்ட்டான எவிடன்சஸ், டிபே-ஃபால்கன்ஹாகன் எஃபெக்ட், பிஎன் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ catch you in the next video. Thank you very much for your patient listening. ஏதாச்சும் டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், தட்ஸ் வை ஐ குடண்ட் ரெக்கார்ட் த வீடியோ. ஐம் சாரி ஃபார் த டிலே. அண்ட் நிறைய பேர் வந்து லாங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் பெரிய டாபிக்ன்றதுனால வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் என்னால் போட முடிஞ்சது. அண்ட் ஐ ஹாவ் சம் மோர் ஹெல்த் இஷ்யூஸ் அஸ் வெல். ஐ எம் டெரிபிளி சாரி. ஒன்ஸ் இதெல்லாம் கவரப் பண்ணுறப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ரிவிஷன் வீடியோ வந்து நான் மொத்தத்தையும் கம்பைன் பண்ணி போடுறேன். So thank you viewers for your patient listening. So catch you in the next video.